friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு 1264 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது 155 mm ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டர் ஒரு இந்திய நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்தியா எந்த நாட்டிற்கு இந்த கன் சிஸ்டங்களை ஏற்றுமதி செய்ய போறாங்க, எந்த நிறுவனத்திற்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு, இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஆர்டர் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஒரு ஐரோப்பிய நாட்டிடம் இருந்து 1000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெடுக்கு என்ன ஆர்டர் கிடைச்சிருக்கு, இந்த ஆர்டரோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், HAL காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டங்கள்ல பயன்படுத்துவதற்காக ஒரு அன்மேன்ட் அட்டானமஸ் ஹெலிகாப்டரை டெவலப் செய்ய போறாங்க. இந்த ஹெலிகாப்டரை எதற்காக டெவலப் செய்றாங்க, இதை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்தியா அப்படின்னாலே அதிக அளவுல ராணுவ உபகரணங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு அப்படிங்கிற முத்திரை இருந்தது. ஆனா இப்போ சமீப காலமா இந்தியா பல நாடுகளுக்கு தன்னுடைய ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவை சேர்ந்த தனியார் டிஃபென்ஸ் நிறுவனமான கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு 155 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதாவது 1264 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இந்த நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்கு. கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் இந்த ஆர்டர் எந்த நாட்டிடம் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வெளியிட மறுத்துட்டாங்க. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் சவுதி அரேபியாவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பு கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் சவுதி அரேபியாவை சேர்ந்த ராணுவ அதிகாரிகளுக்கு தன்னுடைய ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை ஆபரேட் பண்ணி காமிச்சாங்க. இதிலிருந்து கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் சவுதி அரேபியாவுக்கு தான் தன்னுடைய ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை எக்ஸ்போர்ட் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்க இந்த ஆர்டர் இந்திய டிஃபென்ஸ் நிறுவனங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் 155 mm ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை 3 வருடத்துக்குள் சப்ளை செய்யணும். இந்த கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் DRDO நிறுவனத்துடன் இணைந்து அட்வான்ஸ்டு டோட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் ப்ராஜெக்ட் மற்றும் அல்ட்ராலைட் ஹோவிட்சர் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிருக்காங்க. இந்த கல்யாணி நிறுவனம் இந்திய ராணுவம் மற்றும் வெளிநாட்டு ராணுவத்தினருக்கு பல சிஸ்டங்களை இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கம் 5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை 2025 வருடத்துக்குள் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த இலக்கை இந்தியா மிக எளிதா கடந்துரும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியா முழுவதும் இந்தியாவிலே தயாரித்த ஒரு கன் சிஸ்டத்தை எக்ஸ்போர்ட் செய்வது வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவிற்கு பிலிப்பைன் நாட்டிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கான கான்ட்ராக்ட் கிடைச்சது. அதிலிருந்து இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி அதிவேகமாயிருக்கு. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவை சேர்ந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஒரு ஐரோப்பிய நாட்டிடம் இருந்து 1000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டர் எதற்காக அப்படின்னா, கடல்ல அமைக்கக்கூடிய ஆஃப்ஷோர் காற்றாலைகளை கமிஷன் செய்வதற்கு, சர்வீஸ் மற்றும் ஆபரேஷன் செய்வதற்கு கப்பல்கள் தேவை. இந்த கப்பல்களை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் கட்டி கொடுக்கிறாங்க. உலகின் பல நாடுகள் தங்களுடைய எனர்ஜி சோர்ஸ கிரீன் எனர்ஜி சோர்ஸுக்கு மாத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில கடல்ல பல நாடுகள் காற்றாலைகளை அமைச்சு வர்றாங்க. அதனால கடல்ல காற்றாலைகளை அமைப்பதற்கு கமிஷன் ஆபரேஷனல் வெசல்ஸ் தேவைப்படுது. கடல்ல அமைக்கப்பட்ட காற்றாலைகளை சர்வீஸ் மற்றும் ஆபரேட் செய்வதற்கு சர்வீஸ் ஆபரேஷனல் வெசல்ஸ் தேவைப்படுது. இந்த 2 கப்பல்களை பயன்படுத்தி கடல்ல காற்றாலைகளை அமைக்கவும் முடியும், அமைக்கப்பட்ட காற்றாலைகளை மெயின்டைன் செய்யவும் முடியும். வரும்
வருங்காலத்துல இது போன்ற கப்பல்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் ஏர்கிராப்ட் கேரியரை கமிஷன் செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து உலகின் பல நாடுகளுக்கு இந்த நிறுவனத்தை பத்தி தெரிய வந்தது. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் கடந்த 20 வருடங்களுக்கு மேலா 50க்கும் மேற்பட்ட கப்பல்களை கட்டி கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா, ஜெர்மனி, நெதர்லாந்து, நார்வே, டென்மார்க், மிடில் ஈஸ்ட் போன்ற பல நாடுகளுக்கு கப்பல்களை கட்டி கொடுத்திருக்காங்க. வெஸ்டர்ன் யூரோப் நாடுகளுக்கு அதிக அளவுல ஹை எண்ட் ஆஃப் ஷோர் சப்போர்ட் வெசல்களை கட்டி கொடுத்திருக்காங்க. இதே கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் சில மாதங்களுக்கு முன்பு 8 மல்டி பர்பஸ் வெசல்களை ஜெர்மன் நாட்டிற்கு கட்டி கொடுப்பதற்கான ஆர்டரை கைப்பற்றி இருக்காங்க. இந்த 1000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இந்த வருடத்துல கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது ஆர்டர். இன்னும் சில வருடங்கள்ல இந்திய கடற்படையிடமிருந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு பல ஆர்டர்கள் வர இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யக்கூடிய கோர்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்களை கட்டக்கூடிய கான்ட்ராக்ட் மற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல் வெசல்களை உருவாக்குவதற்கான கான்ட்ராக்ட் போன்ற பல கான்ட்ராக்டுகள் கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு கிடைக்க போகுது. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் ப்ராஜெக்ட் குறித்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரமோஷன் வீடியோல ரோட்டரி அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்மேன்ட் ஹெலிகாப்டர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. கேட்ஸ் ப்ராஜெக்ட்ல இதற்கு முன்பு ரோட்டரி அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் கிடையாது. ஆனா இந்தியா இந்த வீடியோல ஒரு ரோட்டரி அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளை காட்சிப்படுத்தியதன் மூலம் இந்தியா ஒரு ரோட்டரி அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த வீடியோல காட்சிப்படுத்தப்பட்ட ரோட்டரி அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் HAL நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ALH துரு ஹெலிகாப்டர்களை பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு ட்வின் சீட்டர் விமானம் மதர்ஷிப் போல செயல்படும். அந்த ட்வின் சீட்டர் விமானத்துல ஒரு பைலட் விமானத்தை இயக்குவதற்கும் மற்றொருவர் விமானத்துல இருந்தபடி பல அன்மேன் ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸ கட்டுப்படுத்துவார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ட்ரோன்ஸ், லாய்டரிங் யூனிட்ஸ், ரோட்டரி அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், அன்மேன் ஏர்கிராப்ட்ஸ் போன்ற பல சிஸ்டங்களை கட்டுப்படுத்துவாங்க. அதாவது மதர்ஷிப்பா செயல்படும் ட்வின் சீட்டர் விமானங்கள் தொலை தூரத்தில் இருந்து கொண்டு அன்மேன் ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸ எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவ செய்து தாக்குதல் நடத்துவதுதான் இந்த கேட் சிஸ்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்தியா டெவலப் செய்து வரும் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் போன்று உலகின் பல நாடுகள் டெவலப் செய்ய முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா இந்த சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுல முன்னிலையில இருக்காங்க. இந்த கேட் சிஸ்டத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், DRDO மற்றும் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற தனியார் நிறுவனமும் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அன்மேன் ரோட்டரி ஏரியல் வெஹிக்கிளை பயன்படுத்தி ஏர் லான்ச் ஸ்வாம் ட்ரோன்களை லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம லாய்டரிங் யூனிட்ஸையும் இந்த அன்மேன் ஹெலிகாப்டர்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். கேட் சிஸ்டத்துல இந்த அன்மேன் ஹெலிகாப்டர்கள் பெரும்பாலும் ஆயுதங்களை எடுத்து சென்று லான்ச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும். இந்தியா 2000வது வருடமே இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைந்து அன்மேன்ட் ஹெலிகாப்டர்களை டெவலப் செய்ய முயற்சி செய்தாங்க. ஆனா இஸ்ரேல் நிறுவனத்திற்கும் இந்தியாவின் HAL நிறுவனத்திற்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் காரணமா இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டது. இப்போ இந்தியா அதே அன்மேன்ட் ஹெலிகாப்டர்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற சிஸ்டங்கள் இந்திய படையில் இணையும் பொழுது இந்திய படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். இது போன்ற சிஸ்டங்கள் தான் வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல பெருமளவு பயன்படுத்தப்பட உள்ளது. பார்க்கலாம் இந்தியா எவ்வளவு விரைவா இந்த சிஸ்டங்களை டெவலப் செய்யறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.